எங்களுடைய முன்னோர்கள் பாடிய பாடல்கள் சோமசுந்தர புலவர் இருக்கிறார். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. விட்டுட்டு வேற மாதிரி கதைப்பீங்களோன்னு கேட்டீங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், என்னுடைய இறுதி மரண நாள் டிக்டாக்ன்றது வந்து எங்களை மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாக்களுக்கு இப்படி ஒரு வளர்ச்சி பாதையை, இப்படி ஒரு உறவு பாடத்தை. ஏதாவது ஃபியூச்சராக ஏதாவது ப்ரொஜெக்ட் ஏதாவது செய்கிறீங்களா? ஒன்று டிஆர்டி தமிழொலி ரேடியோ பிரான்ஸிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து என்ற பர்சனல் ஊடகமான RKS மொழி. வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல், கள்ளடிச்சு கருவாடும் புட்டும் துண்டா பம்பல். இருக்கிற ஒரு மதிக்க முடியாத கலை பட்டங்கள் இருக்குது. அதில் வந்து காத்தோராயம் கூத்துன்றோம். நீங்கள் நோர்வே டென்மார்க்கில் இருந்தெல்லாம் நிகழ்ச்சியை செய்துட்டு இங்கே வாருங்கள். தென் திசை தனி பிறந்து தென்னவன் மடித பழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நற்ற நம்மாடி உலகெங்கும் முடாவரம் என் தமிழே. எந்த சமூக வலைத்தளத்தில் முதல் உங்களை வெளியில் கொண்டு வந்தது? ஒரு தாள கட்டுப்பாட்டோட அவருக்கு மனதில் எழுந்த வசனங்களை வந்து பாடத் தொடங்கினார். இது வந்து 1970 நடந்தது. வணக்கம் என்ற அன்பான உறவுகளே, நான் சுகம். நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களோ? என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கு ஒரு காணொலியோடு வந்திருக்கிறேன். பெரிய சந்தோஷத்தோடு நான் இந்த காணொலியை வெளிப்படுத்துறதுல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், எங்கண்ட பொடிகள் வந்து எங்கண்ட ஈழத்தீவில் இருந்து இங்கே வந்து ஐரோப்பாவில் கலக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்கனவே சில நாடுகளுக்குள்ள போய் இதாண்டு கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த எதிர்வரும் 16ஆம் தேதி, அதாவது வந்து இப்போ என்ன பிப்ரவரி ஜனவரி மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் மண்ணில் தங்களுடைய பாடல்களை உங்களுக்கு எடுத்து வீச போகணும். அந்த ரேப் சாங்ன்றதை எங்கள் இளைஞர்களுக்காக வேண்டும், எங்கள் முதியவர்களுக்காக வேண்டியும் எங்களுக்கு எடுத்து தரப்போகிறேன். அதுக்காக வேண்டி தான் இந்த சுருதிலயம் மற்றது கருடன் நிறுவனத்தினர் எங்களை கூப்பிட்டு எங்களை போன்ற ஊடக ஆக்களை கூப்பிட்டு அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வச்சிருக்கிறேன். ஆனபடியால் நீங்களும் பாருங்க, எங்கள் பொடிகளை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேணும். இது ஒரு பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேணும். ஏன்னு சொன்னால், இந்த இந்திய கலைஞர்களை மாத்திரமே கொண்டு வந்து இங்கே மேடையேற்றி பெரிய விழாக்களை செய்து கொண்டு வந்த காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி எங்கள்ட பொடிகள் ஈழத்து பொடிகள் வந்து இந்த மேடையேறி கலக்க போகிறாங்க. அதுங்க ரேப் சாங் என்ன எல்லாரும் ஆட போகிறீர்கள் என்ன பாருங்க, காணொலிக்கு போவோம். வணக்கம் அனைவருக்கும். எங்களை நம்பி மதித்து இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியாவுக்கும் நன்றி. இங்கே நீங்கள் வருகை தந்திருக்கிறது இந்த ஒரு ஸ்பெஷலான ப்ரெஸ் மீட்டுக்கு. இது வந்து கருடன் அண்ட் ஸ்ருதிலயா இணைந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தும் ஒரு ப்ரெஸ் மீட். இதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய ரேப் சலூன் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையும் கொடுத்து அவங்களிடம் கேள்விகளையும் கேட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சில விஷயங்கள். அதுக்காக இப்போ நான் வந்து ஸ்ருதிலயாட்டையும் கருடன் ஆர்கனைசேட்டையும் இதை கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்களோட தம்பிமார் வந்து தாயத்திலிருந்து பாரிஸ் நகரை நோக்கி இந்த இசை நிகழ்ச்சி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். வாய்சன் மற்றும் திசோன் அத்விக். பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த இசை வடிவம் வந்து ராப் என்று சொல்கிறது. இவை எடுத்திருக்கிற கலை ஆயுதம் வந்து ராப். இந்த ராப் வந்து நியூயார்க்கில் வந்து ஜமைக்கா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து அந்த நாட்டில் இடம்பெயர்ந்து போனதில் ஒரு மேடை நிகழ்வில் வந்து அவர் வந்து இந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு தாள கட்டுப்பாட்டோட அவருக்கு மனதில் எழுந்த வசனங்களை வந்து பாடத் தொடங்கினார். இது வந்து 1970 நடந்தது. அப்போ இதன் பிற்பாடு இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தால் இந்த இப்படியான வெளிப்பாடு வரும் வழியில். அந்த அடிப்படையில் வந்து இப்போ தாயகத்தில் நடந்த சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இவைக்கு உள்ளுக்குள்ளே இருந்து வர தம்பி ராப்சிலோன் அவர்களோட பாட்டுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற பாட்டுகளாகவும் தமிழ் தொன்மியங்களில் இருக்கிற பாட்டுகளை தெரிவு செய்து தாளக்கட்டுக்கு அன்றே எழுதிய பாடல்கள் தாளக்கட்டுக்கு இசைவாக அமைஞ்சு எப்பயும் வந்து ஒரு பொருள்
எங்கள் மக்களுக்கு போகணுமோ அது அந்த இடத்துல வந்து சேருமென்றதை தம்பிமார் நிரூபித்திருக்கிறார்கள் இருந்து. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒரு பாடல் ஒன்று இருந்தது, அப்போ எனக்கு புரியலை, இப்போ புரியுது. ஏஆர் ரஹ்மான் பாட்டு, உலகமெல்லாம் எங்கள் தமிழ் பாட்டு, நிலவு சாய்ந்தாடின்னுட்டு வெஸ்டர்ன் எங்களுக்கு விளையாட்டு. அப்போ இது சிம்பிளாக செய்யணும். அதை வந்து அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதுவும் எங்களோட பசங்கள் செய்கிறது எங்களுக்கான ஒரு கலை பிறந்ததாக நாங்கள் அதை பூரிப்படைகிறோம். அப்போ இந்த தம்பிமார் வந்து இந்த விஷயங்கள் நாங்கள் வெளியில் பார்க்க நான் தம்பிமாரோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வாரங்களோன்னு கேட்க, இப்போ ஏற்கனவே தம்பிமார் பல கூட கதைச்சபடியா அவர்களுக்கு நேரங்களும் கிடைக்கல. ஆனால் இது சரியாக அமைஞ்சு வந்திருக்கு. ஆனால் ஒரு சின்ன கவலை உண்டு. ஒரு குறுகிய காலத்தில் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுட்டுது. பரவாயில்லை, எதிர்காலத்தில் நாங்கள் நேரம் எடுத்து பெரிய அளவில் செய்கிறதாக நாங்கள் உங்களுக்கு ஒரு உத்தரவு மேலே வழங்கி கொண்டு, நன்றி முதற்கண் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்ததுக்கு. மற்றும் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுருதிலையா மற்றும் கருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வருகிற 16ஆம் தேதி தேர்ஸ்கோட் லுப்ளோமின்ல நாங்கள் வழங்க இருக்கிறோம். வந்து முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். தாமதத்துக்கு முதல் மன்னிச்சு கொள்ளுங்க. குரல் கொஞ்சம் நேற்று முந்தராத்தும் நோர்வேலையும் டென்மார்க்லையும் ஷோவில் கொஞ்சம் குளிர் தெரியாது எங்களுக்கு ஒத்து வரையில் கொஞ்சம் குரல் போயிட்டுது. நாளைக்கு ஷோக்கு நல்லா வந்துடும். முதல்ல ஒருக்கா தமிழுக்கு நன்றி சொல்லித்தான் அங்கேயும் பேச துவங்குறேன். ஸோ அதை மட்டும் ஒருக்கா சொல்லிடுறேன். தென் திசை தனிற் பறந்து தென்னவன் மடிதவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நற்ற நம்மாடி உலகெங்கும் முடாவரம் என் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள். அதோட இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் முதல் வணக்கம். இந்த இப்போ நடக்க போகிற இந்த விழா, அதாவது எங்களுடைய இசை நிகழ்ச்சி வந்து எங்களுடைய, அதாவது எல்லாரும் உங்களுடைய கனவு என்னென்று கேட்டால் கூட எல்லா இசை துறையில் இருக்க எல்லாரும் சொல்லுவினோம். அப்படி என்றால் எனக்கு இந்த பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டு பாடணும், அல்லது இந்த ஒரு பெரிய படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அதை தான் எல்லாரும் சொல்லுவினோம். ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட குழுவில் நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவினோம், நாங்கள் எங்கள்ட தாயகத்தில் இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர்களாக வெளியில் வரணும், எங்கள்ட சொந்தங்களுக்கு முன்னுக்கு நின்று நாங்கள் பாடணும் என்றதான் எங்களோட கனவு. அது நான் இங்கே மட்டும் இல்லை, இப்போ கிட்டடியில் இந்தியாவில் நடந்த ஒரு எங்கள்ட இன்டர்வியூவில் நடந்திருக்குது. அதுலேயும் எல்லா இடத்தையும் சொன்ன விஷயம் என்னென்றால், உங்களோட கனவு என்ன வாய்ஸன், உங்களோட டீமோட கனவு என்னன்னு கேட்டால் நான் சொல்கிறது எப்படின்னால், எங்களுடைய தமிழ் சார்ந்த பாடல்களை வெளியில் கொண்டு வரணுன்றது கனவு. அதை தாண்டி சின்ன நேரம் கேட்பினா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரோட வேலை செய்ய போகிறீங்களன்ட்டு. அப்படி கேட்கல தான் சில அது ஒரு ஆப்ஷனாக தான் சொல்ல வேண்டி இருக்குதே ஒழிய, முதலாவதாக எடுத்துக்கொண்டீங்க என்றால் இந்த யூரோப் டூர்ன்றது வந்து எங்களோட மிகப்பெரிய கனவு. ஏனென்றால் இந்த குளிர் நாட்டை சுற்றி பார்க்கறது இல்லை, உங்களை எல்லாரையும் பார்க்கறது, எங்கள்ட சொந்தங்கள் மாதிரி எங்கள்ட அண்ணா சகோதரங்கள் மாதிரி இருக்கிற உங்களுக்கு முன்னுக்கு எங்களோட பாட்டு பாடி காட்டி நாங்கள் எங்களோட பொடியில் என்ன செய்வாங்க என்றதை உங்களுக்கு காட்டணும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவு, ஆசை. அதுக்காண்டித்தான் நாங்கள் இங்கே ஓடோடி வந்திருக்கிறோம். அதை தாண்டி அது கேள்விகள் இருக்குதோ மிச்சம் பேர் கதைப்பினம். எல்லாருக்கும் வணக்கம். முதல் வாய்ஸும் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து ரெப்சிலோன் வந்து தொடங்கினதே வந்து ஈழத்தில் இருக்கிற கலைஞர்கள், எங்களமாக இருக்கிற கலைஞர்கள் வந்து முன்னுக்கு வரணும். எங்களோட டீம் வந்து தொடங்கினதுக்கு காரணமே ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு படி மேலே ஏறிப்பு, அதுக்கு பிறகு எங்களுக்கு பின்னுக்கு வர கலைஞர்களையும் உங்களோடு சேர்த்து கூட்டிகிட்டு போகணுமன்றதான் ரெப்சிலோன் ஆசை. ஸோ அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொண்டு வரமாட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதுக்கு தாயகத்தில் இருக்கிற ஆக்களும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழை எல்லாருமே நீங்கள் வந்து பெரிய ஆதரவு தாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. எங்களோட இசையமைப்பான கதைப்பார் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் கதைப்பார், ஆனால் கதைப்பார். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நன்றி. ஸோ 2 பேருமே பேசிட்டாங்க எல்லாமே. ஸோ வளமையாக நான் பேக்கில் இருப்பேன் எல்லா டைம்லேயும். ஸோ சந்தோஷம், சரியான சந்தோஷம். எங்களுக்கு எங்களோட தாய்மண்ணிலேருந்து வந்து உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. உங்களோட இன்டர்வியூவில் நான் பார்த்தேன்னா, தமிழ்ட முதல் கடவுள் முருகன் என்று சொல்லுவோம். முருகன் அருளிய அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள்லாம் முத்தித்தர அத்தித்தர அந்த அதுதான் தமிழனுடைய முதல் சொல்லிசை. உங்களுக்கு மூலவேராக இருந்தேன்னு சொன்னீங்க. இந்த வாரம் தைப்பூச வாரம் மண்டபடியாக உங்களுக்கு அவருடைய அருள் உங்களை பிரான்ஸுக்கு அழைத்து வந்திருக்குது. பிரான்ஸ் வந்து கலைகளின் தலைநகர் என்று சொல்லுவோம்.
பிரான்ஸில் நிறைய குறும்படங்கள் இருந்து எல்லா புலம்பெயர் கலை வடிவங்கள் எல்லாம் தோற்றம் பெற்றது பிரான்ஸில் தான். அந்த வகையில் நீங்கள் நோர்வே, டென்மார்க்கில் இருந்தெல்லாம் இசை நிகழ்ச்சியை செய்துட்டு இங்கே வாருங்கள். ஆனால் பிரான்ஸில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களோட ஷோ எல்லாம் சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். டென்மார்க், நோர்வே ஷோ எல்லாம் நீங்கள் ஷோ முடிஞ்சு ஹோட்டலுக்கு போகும்போதே எங்களுக்கு இங்கெல்லாம் வந்துட்டுது கிளிப் எல்லாம் சோஷியல் மீடியாவில். ஸோ ஃப்ரான்ஸில் எங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக எங்களுக்கு தரப்போகிறீங்க? நோர்வே, டென்மார்க்கை கடந்து ஃப்ரான்ஸ் ஷோவில் என்ன ஸ்பெஷலாக நாங்கள் எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு என்ன வேணுமென்று ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குதோ? ஏதாவது எதிர்பார்ப்புகள், தம்பி இது வேணும் அப்படி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குதோ? அதாவது நோர்வே, டென்மார்க்கில் செய்கிறத விட இன்னும் ப்ளஸ்ஸாக ஒரு ஸ்பெஷலாக ஃப்ரான்ஸுக்கு, இல்லை ஃப்ரான்ஸோட கலைகளின் தலைநகர், சரி, இங்கே ரெண்டு ஒரு செய்தி வெளியில் போகிறன்றது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய மார்க்கெட்டிங்குக்கு உதவும். இந்த நிகழ்ச்சி செய்கிற நிறுவனத்துக்கும் ஒரு சிறப்பாக கொடுக்கும். அந்த வகையில் ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் எக்ஸெப்ஷனலாக ஒரு ஆப்ஷனை எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நினைச்சேன் நான். நீங்கள் இதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும், செய்தாச்சு அப்படி இருக்கட்டும், சந்தோஷம். ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அதை தாண்டி கூட இங்கே இப்போ செக்மெண்டல் வந்து இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குது எங்களோட ட்ராக்கில். கூட இங்கே செய்யக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு இன்னும் 2 பாட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது எங்களோட தாயகம் சார்ந்த பாட்டு வந்து இன்னும் ஒரு 2 பாட்டு கூட படிங்க வேணும் தம்பி என்றது இல்லாட்ட ரிக்வெஸ்ட்டும் இருக்குது. ஆகையால் அப்படியான பாடல்கள் இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. குகா சினே வைப்ஸ், முதல்ல சுடுதலியாக்கும் கருணனுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கும் இந்த வாய்ப்பு தரத்துக்கு. உங்களுக்கான கேள்வி, நான் வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்பட்டீர்கள்? உங்களை மாதிரி இந்த வாய்ப்பு இந்த நிலையில் வரத்துக்கு காரணம் அவர்களுக்கு நீங்கள் எப்படி ஏதாவது ஒரு ஏதாவது சொல்ல போறீங்களா? இந்த வருங்கால இளைஞருக்கு என்ன சொல்ல போறீங்களா? என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து இந்த பாதையை தொடங்கல எங்களுக்கு வந்து கணக்கு சவால்களை எதிர்கொண்டுறாங்க. எப்படி என்றால், எங்களுக்கு முன்னுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கிறாக்கள் வந்து எங்களுக்கு கை கொடுப்பினம் என்று நினைச்சு கனவேற்று நாங்கள் கேட்டு நாங்கள் ஆலோசனைகள். அதில் வந்து கைகள் வந்து அடித்து இருத்தத்தான் பார்த்ததை ஒழிய எந்த கையுமே தூக்கிவிட யோசிக்கலை. அதோட அவே இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஏறக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் இருந்தது. அப்போ நான் நினைச்சேன், அந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமா தான் சொல்கிறேன் அப்படின்னால் அப்படின்னால் மச்சான், நாங்கள் வளரக்கில்லை, நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டு எங்களை தொடர் ஆக்களுக்கு நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மை கொடுப்போம். இந்த பிளாட்ஃபார்மில் செய்யட்டும் பாட்டு ரெண்டு. அதோடு நான் வந்து இந்த இப்போ நான் செய்கிற யூரோப் டூரில், நாங்கள் செய்கிற யூரோப் டூரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பின முதலாக, தம்பி உங்களோட பாட்டு உங்களோட செக்மெண்ட் மட்டும்தானே ஒன்று கேட்கல, நாங்கள் கேட்போம். அப்படி என்றால் அதே இடத்துல இருக்கிற உங்களோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், லோக்கல் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் எங்களோட ஸ்டேஜில். அது வந்து நீங்கள் அவர் என்ன லைக் அது ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கலாம், ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டேஜ் வந்து ரப்சிலோண்ட ஸ்டேஜ், எங்களோட பொடியில் ஸ்டேஜ் என்றால் எங்களோட பொடியல்ன்றது நாங்கள் 3 பேர் மட்டும் கிடையாது, எல்லாருமே எங்களோட பொடி எல்லாருமே வளரணும். ஸோ அவைகளுக்கான ஸ்டேஜ் அதில் கிடைக்கணும் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் யூகேல செஞ்ச ஷோவில் எங்கள்கிட்ட ஒரு செக்மெண்ட், ஒரு 15 நிமிஷம் செக்மெண்ட்டை தூக்கி எடுத்து போட்டு நான் வேறு ஆக்களை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுத்த நாங்கள் இடம். ஏன்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்டேஜுக்காண்டி எவ்வளோ வேலைகள், எவ்வளோ அவமானங்களை கடந்து வந்த நாங்கள் ஏறி. ஸோ அதனால் எங்களுக்கு அது ஒரு பொன் மாதிரி அது வேறு ஆக்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ எங்களை தொடர்ந்து வர்ற ஆக்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்றால், நீங்கள் ஒரு விஷயத்துக்காண்டி போராடி நீங்கள் சொன்னால் அது உங்களோட போராட்டத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம், என்ன இருக்கலாம், கடவுளாகவே உங்களுக்கான ஒரு விஷயத்தை தருவான். இது உங்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு விஷயம் கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சது அப்படித்தான். ஸோ அதால் நீங்கள் போராடுங்கோ. வாலி சொன்ன மாதிரி எந்த வேர்வைக்கும் துளிகள் வேர்வைக்குமே என்று சொல்லியிருப்பார். ஸோ இந்த வேர்வைக்கு ஒரு வேர் இருக்குது. அப்போ போராடினால் சரி. எங்களை தொடர்ந்து வர்ற எல்லாருக்கும் சொல்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்த பாதையை பாருங்கோ, நாங்கள் கை கொடுப்போம்ன்றது 100% நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். வணக்கம், என் பேர் வந்து சிவம், டொப்பரிஸ் தமிழ் என்ற என்னோட சமூக வலைத்தளம். என்னுடைய கேள்வி வந்து, உங்களுடைய முதல் பாடல் என்ன? நீங்கள் பாடிய பாடல் எந்த சமூக வலைத்தளத்தில் முதல் உங்களை வெளியில் கொண்டு வந்தது? ஓகே, இதுக்கு நண்பர் பார்த்து சொல்லுங்கள். 2020ஆம் ஆண்டு தான் இந்த முதல் பாட்டு வந்து ரிலீஸ் ஆனது. தேசிய உணவு புட்டு பாட்டுன்னு சொல்லி. அது வந்து வாய்ஸன் அண்ணா தான் வரிகளில் வாய்ஸன் வந்து டிரெக்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட்டாக வந்து வாய்ஸன் வந்து எனக்கு 2020 தான் எனக்கு வாய்ஸனை தெரியும். அந்த பாடல்லேருந்து ஒரு 2 வரியும் பாடி.
வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல், கள்ளடிச்சு கருவாடும் புட்டும் துண்டா பம்பல், புட்ட வைக்க தெரிஞ்ச பெட்ட ஏண்டா சொல்லு, சீதனமே வேண்டாம் அந்த தேவதைய அள்ளு. ஸோ அப்படித்தான் வரும் அந்த பாட்டு. அது ஃபுல்லாக அடுத்த உங்களுடைய எந்த சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வெளியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வலைத்தளம் வந்து உங்களை வெளியில் கொண்டு வருது, அதன் அடிப்படையில் உங்களுடைய எந்த சமூக வலைத்தளம் ஊடாக நீங்கள் வெளியில் இனங்கொள்ளப்பட்டீர்கள்? டிக்டாக்ல அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகி அதுக்கு பிறகு யூரோப் சைட்லேருந்து புலம்பெயர் தேச எல்லாத்துலேயும் வந்து அந்த பாட்டு வந்து கொண்டாடப்பட்டது. ஸோ நான் வந்து வெளியில் தெரியறதுக்கு எனக்கு புட்டுப்பாட்டு தான் காரணம். நன்றி. ஏன்னு சொன்ன அந்த கேள்வி என்ன வந்து நானும் ஒரு டிக்டாக்கர்ல என்ன வெளியில் வந்து ஒரு ஆள் அதெல்லாம் கேட்குறேன். ஓகே, நன்றி. டிக்டாக் வந்து எப்படி என்றால் அதான் சொல்றேன், எந்த விஷயமுமே ஆயுதம் கூட நல்லதுக்கு வீசினா அது நல்லா தான் இருக்கும். அது மாதிரி எல்லாமே நாங்கள் நல்லதுக்கு இந்த ஒளிவாங்கிய கூட நாங்கள் நல்லதுக்காக யூஸ் பண்ணோம் என்றால் புரட்சி தான், தீய வழியில் யூஸ் பண்ணாமல். அப்போ டிக்டாக்ன்றது வந்து எங்களை மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஆக்களுக்கு இப்படி ஒரு வளர்ச்சி பாதையை, இப்படி ஒரு உறவு பாலத்தை எங்களுக்கு கட்டி தந்தது இந்த டிக்டாக் தான். அப்போ ஒரு சமூக வலைத்தளம்ன்றது நாங்கள் வெறுமனே அடுத்த ஒரு இழிவுபடுத்துறதோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை விட்டுட்டு நல்லதை செஞ்சோமான்னு சொன்னால் நாளைய இடம் வந்து வெகு கிட்டல்ல இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி. நான் தமிழ்கிழவன் என்று சொல்லி ஒரு யூடியூப் தளம். எங்களுடைய முன்னோர்கள் பாடிய பாடல்கள், சோமசுந்தர புலவர் இருக்கிறார், ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று சொல்லி அந்த பாடல்களை நீங்கள் கொண்டு வருவீங்களா? அப்படியான பாடல்களே இல்லை, அப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நான் அதை போய் கதைக்கிறேன் உங்களுக்கு. எப்படி என்றால் இப்போ காத்தவராயன் கூத்து இருக்கல்லோ, இப்போ நான் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் அப்படியே சொல்லலாம் சில விஷயங்கள். இப்போ இந்தியாவில் வந்து 2-3 பாடல் வேலையில் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அதில் வந்து சிலது வந்து இந்த வருஷம் வரப்போகுது, எல்லாம் பெரிய பெரிய விடயங்கள் தான். அதில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், எங்கண்ட மண்ணில் இருக்கிற ஒரு மதிக்க முடியாத கலைப்பட்டங்கள் இருக்குது. அதில் வந்து காத்தவராயன் கூத்துன்றது வந்து ஒரு அந்த சந்தமே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இருக்குது. அப்போ அதை வந்து இப்பத்தியான் ஸ்டைல் பாட்டுகளை கொண்டாந்து அப்படின்ட்டு போட்டு மியூசிக் டைரக்டருக்கு தெரியாமே நான் சுமார் ஒரு ரெடி பண்ணி கொடுத்தேன். அவர் கேட்டோன்னே கேட்டார், இது நல்லா இருக்குது, இது என்ன மெட்டு அப்படின்னு. நான் சொன்னேன், இது எங்கள்ட காத்தான் கூத்துன்னு சொல்கிறது எங்கள்ட ஈழத்தில் இருக்குது ஒரு கலை என்று சொன்னேன். ஓ அப்படி. நான் சொன்னேன், இது நாங்கள் இந்த பாட்டு செய்யாட்டிக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இந்த பாட்டு கண்டிப்பாக வெளியில் வரும், என்ன மாதிரி இன்னொரு கலைஞன் தூக்கிக்கொண்டு வருவானுது. ஏனென்றால் எங்களுக்கு இந்த பாட்டுகள் கேட்கல, ஐயோ இந்த கூத்துகளையும் வெளியில் வரையில, இந்த கலைகளையும் வெளியில் வரல. அதோட எங்கள்ட இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களோட படியலால் முடியுமோன்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், எங்களோட படியலை பெற்றெடுத்த நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சு போட்டு இருக்கிறீங்களன்ட்டு எங்களுக்கு தெரியும். எங்களோட வரலாறு சொல்லும் என்ன, சேர சோழ பாண்டியருக்கு பிறகு ஒரு வரலாறு படைச்ச தமிழ் இனம் என்று சொன்னால் நாங்கள் என்ன. அப்போ உங்களோட படியல் நாங்கள் இது செய்கிறதுன்றது நீங்கள் கேள்விக்குரிய கேட்கக்கூடாது. ஏனென்றால் உங்களோட படியல் நாங்கள் செய்வோம். ஏன்னா நீங்களே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சாக்கல் என்ன. ஸோ உங்கள்ட வியர்வை துளி மாறி நாங்கள் அப்போ எங்களோட படியால் சாதிக்க முடியும்ன்றது நாங்கள் சாதிச்சு காட்டுறோம் என்றது என்னுடைய கருத்தும். ரொம்ப சந்தோஷம். தமிழன், வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பிரான்ஸ்ல வந்து? இப்போ என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வேறுபடுத்தி விளங்கி கொள்றது வந்து இந்த கிளைமேட் மட்டும்தான். இந்த குளிர்ந்த அளவு கூட குறைய ஸ்னோ இருக்குது இல்லை, இதுகள் தான். மற்றும்படி உங்களுடைய பாசம் அன்பு எல்லாமே எல்லா இடமும் சம அளவில் இருக்குது. இங்கே எப்படியோ அப்படி தான் டென்மார்க்லையும் அப்படி தான் நோர்வேலையும். வேண்டால் எல்லாருமே நீங்கள் வாய்க்கு 100க்கு, அதாவது இந்த எங்கட படியல்ன்ற எங்கட இந்த டைட்டிலே வந்து இது நாங்கள் வைக்கல. எப்படி என்றால், அப்படி எங்கட படியல் வாராங்களாம், போய் பாட்டு ஷோவாக்க போகணுமென்ட்டு எனக்கு கதை எப்படின்னா, எனக்கு ஒரு ஆள் கோலில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், இப்படி ரெப்சிலோன் வந்து ஷோ செய்கிறாங்க, டிடியோ எங்கட படியல்ண்டா அப்போ போத்தானே வேணும் ஷோக்கண்டு. அப்பன்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த எங்கட படியல்ன்ற ஒரு பேரை நாங்கள் வைக்கணுமெண்டா. அப்போ எல்லாட்ட மனநிலையிலையும் எங்கட படியல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எனக்கு எல்லா இடமும் பார்க்க, நோர்வேயாக இருக்கட்டும், டென்மார்க் இருக்கட்டும், யூகேயாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் எங்கட படியல் எங்களுக்கு பரிசில் வந்தோடனே இவ சொன்ன மாதிரி இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அப்படின்னு சொன்னால், டக்கண்டு ஒரு திரும்ப யாழ்ப்பாணம் வந்துட்டோம். அந்த மாதிரி அந்த குளிர் இருக்குது என்றால், அந்த எல்லாமே கூட அதிகம் தமிழ் முகங்கள்லாம் எங்களோட கண்ணுக்கு, எங்களோட உறவுகள்லாம் கூட கண்ணுக்கு தெரியுது டக்குன்னு பார்த்தோன்னே. அதால் அது ஒரு இம்ப்ரெஷனோட பக்கம்னு பார்த்தோன்னே. ஏதாவது ஃபியூச்சராக ஏதாவது ப்ரொஜெக்ட் ஏதாவது செய்கிறீங்களா? என்ன, நான் டென்மார்க்கில் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இது அங்கதான் அப்ரூவலோட சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியாவில் வந்து இப்போ ஒரு படம் ஹீரோவாக சைன் பண்ணியிருக்கிறேன் செய்கிறதுக்கு. என் நண்பன் தான் அதில் 3 பாட்டு இசையமைக்க போகிறார். இவரும் எனக்கு தோழமையானு
ஆக்ட் பண்ண போகிறார். நல்ல விஷயம். ஸோ அந்த படத்தின் வேலைகள் வந்து துவங்கணும். உண்மையாக சொல்ல போனால் அந்த டைரக்டர் வந்து எனக்கும் வந்து எப்படி என்றால் அவரும் எனக்கு எப்படி சொல்லுவார் என்றால், அப்போது உன்னுடைய தமிழ் சமுதாயத்தை, அதாவது உன்னுடைய நாட்டில் இருக்க தமிழ் சமுதாயத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கான உழைப்பு நான் சொன்னேன் இருக்கு. ஆனால் எனக்கு யூரோப் டூர்ன்றது வந்து ஒரு கனவு. எனக்கு இந்த படம் செய்கிறது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இது ஒரு கனவு அண்ணா, இது செஞ்சாலே எனக்கு என்னுடைய கலைத்துறையில் அச்சீவ்மெண்ட் மாதிரி என்று சொன்னார். அப்படின்னால் February ஷூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னார். நீ உன்ட ஷோ எல்லாம் முடிச்சுட்டு வா, நான் ஷூட் பண்ணுறேன், உனக்கு ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே உனக்கா வெயிட் பண்ணுவினோம் என்று சொல்லி, அதே மாதிரி நான் இப்போ இங்கே ஷோ எல்லாம் முடிச்சுட்டு நான் இந்தியா போயிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ அதான் நடக்க போகிற ஒரு பெரிய பிளாஸ்ட் உண்டு. அது எப்படி இருக்கணும் அந்த படம் என்று சொன்னால், எங்கண்ட படியல் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க எல்லாரும் சட்டையை வச்சுட்டு கொண்டாடணும். ஸோ அப்படி இருக்கணும் படம்ன்றதுக்காக உழைக்கிறோம். பாருங்க, படத்தை பார்த்தா நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. ஓகே, நன்றி. நான் வந்து 2 ஊடகம் சார்பாக வந்திருக்கின்றேன். ஒன்று டிஆர்டி தமிழொலி ரேடியோ ஃப்ரான்ஸிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து என்ற பர்சனல் ஊடகமான RKS மொழி என்கின்ற டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் இதழுக்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் ஊடகங்களில் தமிழ் கொலை நடக்குது. நீங்கள் தமிழை வளர்த்து கொண்டு வாரீங்கள் ஒரு புது வடிவத்தில். அந்த ஊடக தமிழ் கொலைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? அதாவது பண்ணுறீங்கள், அப்படி செய்கிறீங்கள் அப்படின்னு அந்த புது தமிழ்லாம் வருது. அதுக்கிட்ட பேச்சு வழக்கிலே எழுத்து வழக்கிலே இல்லாத தமிழ் எல்லாமே வந்து இன்றைக்கு ஊடகத்துக்கு வருது. இப்போ ஒரு விஷயத்த இப்போ ஒரு 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 கலாச்சாரத்துக்காக எங்கள்ட உடை நடை பாவனைகள் மாற்றங்கள் வருகுது, ஒரு பண்பாட்டுக்காக மாற்றங்கள் வருது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற அளவில் இருக்குது. அதாவது நான் இப்போ முதல் உடையை பற்றி கதைக்கிறேன், சரியா? உடை நடை பாவனை சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணுற அளவில் எல்லாட்ட மேலையும் வந்துட்டது. ஆனால் இந்த மொழி என்ற விஷயத்தில் திரிபுபட வேணாம்னு நான் வந்து கதைக்கிற தமிழில் நான் எப்படி ஆரம்ப காலத்தில் கதைச்சொன்று இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போவும் கதைக்கிறேன். பலதரப்பட்ட ஆக்களை சந்திக்கிறேன், பலதரப்பட்ட ஆக்களோட வேலை செய்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய தமிழில் மாற்றம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய அடையாளம், என்னுடைய தமிழ் தான் எங்களுடைய அடையாளம். அப்போ நான் இந்த தமிழில் வந்து எப்போவுமே நான் மாற்றத்தை செய்ய மாட்டேன். அதை வேறு ஊடகங்களில் அவர் மாற்றி கதைக்கணும் என்று சொன்னால், அதாவது ஸ்டைல், அதாவது தெனாலியில் கமல்ஹாசன் ஐயா சொன்ன மாதிரி ஸ்டைலுக்காடி கதைக்கணுமோ என்ற மாதிரி அது ஒரு வகை பாணியாக அமைஞ்சிட்டது. அது அவையில் தொடர்ந்து அதை பயணிக்கணும். எனக்கு இதுக்கான பதில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எங்களுடைய பாணி, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, வாய்ஸன் உங்களுடைய குழுவோ இல்லை நீங்களோ இந்த தமிழை விட்டுட்டு வேறு மாதிரி கதைப்பீங்களோன்னு கேட்டீங்கன்னால் நான் அடித்து சொல்லுவேன், என்னுடைய இறுதி மரண நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் கதைக்கிற தமிழ் இப்படியான தமிழாக தான் இருக்கும். அதுக்கு 100% நானே கேரண்டி தரேன். நிச்சயமா. நன்றி அனைவருக்கும். முக்கியமாக இன்றைக்கு ஒரு நபரை வந்து வர வேண்டி இருந்தது, ஆனால் அவரால் வர முடியல. ஸோ எங்களுடைய ஞானம் எக்ஸோ CEO அவர் தான் எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர். இந்த ஈவெண்ட்டை சரியாக நடத்துறதுக்காக எங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர். அவருக்கு பதிலாக எங்களுடைய திலீப் வந்திருக்கிறார். ஸோ அவர் ஸ்ருதிலையா மாஸ்டர்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு இந்த ஃப்ளவர் பொக்கே கொடுக்கறதுக்கு. அப்போ பேருந்தோ நல்லபடியாக கேட்டிகளோ எங்கண்ட பொடிகள். இந்த மாதம் February 16 அதின் விவரங்களை எல்லாத்தையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். வாராங்கள் பெரிய விழா, பெரிய ஆடல் பாடலோடு உங்களை சந்திக்க போகிறேன். அந்த ரேப்புக்கு நீங்களும் ஆட வர போகிறீங்கள். எங்கட பொடிகள் ஆடுறாங்க, நீங்களும் எங்கட பொடிகள் என்னது பார்த்து கொண்டுருக்கிறீங்கள். வாருங்கோ, சபை நிரம்ப போகுது, எல்லோரும் ஆடுவோம். உங்களோட சேர்ந்து நானும் ஆட போகிறேன். வாருங்க இந்த விழாவுக்கு, எங்கட பொடிகளை பெருமைப்படுத்துங்கன்னு கூறிக்கொண்டு நான் விடப்படுகிறேன். மற்றது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த விழாவுக்கு பாருங்கன்னு சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டு விடப்படுகிறேன். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்கள் தமிழ் கிழவன். வாய்ப்பில்லை ராஜா. இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா? இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா? அவன் என்னோடவன ரோசா, தச்சாலே நெஞ்சு லேசா. கல்யாணம் கல்யாணம் பண்ணாம காலமெல்லாம் வேஸ்டா. அவன் என்னோடவன ரோசா, தச்சாலே நெஞ்சு லேசா. கல்யாணம் கல்யாணம் பண்ணாம காலமெல்லாம் வேஸ்டா. நான் தானே 2K கிட்டு, நீ தானே 90s கிட்டு. உங்க அம்மா இவளோ லேட்டு, மண்டேல மயிறு போச்சு. வெளிநாட்டு மாப்பிள்ள மாறு, நாங்கெல்லாம்
இதோட கல்யாண காலம் போச்சு அவ என்னோட